ஹலோ ஏமா. என்னல சரோஜா, ஒரு போன் கூட பண்ண மாட்டீங்க ஒழுங்கா. எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? தங்கச்சி எப்படி இருக்கா? ஏமா நாங்க இங்க நல்லா இருக்கோம். எங்களுக்கு என்ன குறைச்சல்? நீ எப்படிமா இருக்கா? எனக்கு என்னல குறைச்சல், நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தா போதும், நானும் நல்லா தான் இருப்பேன். இப்போ அங்க வேற ஏதோ பிரச்சனை இல்லையே? அந்த குசுப்பன் செல்லமாவும் ஏதோ பிரச்சனைகள் பண்ணியால்வல, ஒழுங்கா இருக்கால்வல? ஏமா இப்ப அவிய ஒழுங்கா தான் இருக்காவ, எந்த வம்புக்கும் வரதில்ல. இப்பதான் நாங்க அந்த வீட்ல இல்லல்ல, அங்கதானே தனியா ஆக்கி பொங்கிட்டு கிடக்கும். ஒன்னா இருந்தா தானே ஏதாவது பிரச்சனை தங்கச்சிட்ட பண்ணுவாவே. இப்போ ஒரு பிரச்சனை இல்ல, நல்லா தான் இருக்கும். எப்பயாவது வருவாவே, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவோம். அப்படியே வருவாளோ? எந்த சண்டை சச்சரவும் இல்லாம இருந்தா சரிதான். இப்படியே எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தாச்சுன்னா அந்த வீட்லயே போய் இருந்துடலாம் தங்கச்சி. நீனும் உன் புருஷன் வீட்ல போய் நிம்மதியா வாழலாம். இப்ப அவளுக்காக நீனும் உன் வீட்டை விட்டுட்டு இங்க வந்து கிடக்கா. ஏன்னா நீ இங்கே வந்து கிடக்கி உன் புருஷன் ஒழுங்கா இருக்காரா? அந்த மனுஷனே சரி கிடையாது. ஒழுங்கா ராத்திரிங்க வந்துறியாரா எப்படி? எங்க வராரு? அதான் நீனே சொல்லிட்டியே சரி கிடையாது. நீ ஒரு நாள் வராரு, 9 நாள் அங்க எங்கேயே தங்கி கிடையாது. என் மாமியாட்ட கேட்டா ஒரு நாள் வீட்டுல சாப்பிடியா, 10 நாள் காணாம வெறியாங்குது. அவரை என்னத்த சொல்லனே தெரியல, நினை பாட்டன்னு விட்டுட்டேன். என்னல சொல்லியா? வெளிய எங்கேயும் பேரியாரா? இங்க பாச்சரஜா, உன் தங்கச்சி வாழ்க்கைக்காக உன் வாழ்க்கையை தொலைச்சு விடாத. ஒழுங்கா அந்த மனுஷனை கைக்குள்ள வைக்க பாரு. கைக்குள்ள வைக்க அவர் என்ன கட்சிப்பா? சொன்ன ஒரு வார்த்தை கேட்கணும்ல. இங்க வந்து தங்குங்கன்னு தான் சொன்னேன். இங்க வரைக்கும் அவருக்கு கஷ்டமா இருக்குதா? சரி இங்க வரேன்டா, உங்க அம்மா அங்க இருக்குல்ல, அங்க போங்கன்னு சொல்லியாச்சு. என் மாமியார் கிளம்பி ஒரு நாள் இங்க தங்கியா 9 நாள் காணாம வெறியாங்குது. என்னத்த சொல்லன்னு தெரியாமல முழிச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன். ஏல இப்படி சொன்னா எப்படி? நீ தானே ஒழுங்கா உன் புருஷனை கவனிக்கணும். அவர் ஒண்ணி தவிக்க விட்டுட்டு வழி மாறி பேர போறாரு. அதனால அவரை கூப்பிட்டு ஒழுங்கா பேசி எடுத்து அவரை சரி பண்ணக்கு பாரு. மாலில மாறலமா, இப்ப அவர் ஒழுங்கு வேலையை தான் பாத்துட்டு இருக்காரு. இருந்தாலும் அவரை கொஞ்சம் கவனிக்க தான் செய்யணும். இன்னைக்கு ராத்திரி இங்க வாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, பேசி பாக்கேன். சரில பாத்துக்க. ஏல சரோஜா, உன் தங்கச்சியும் தங்கச்சி புருஷன் இந்த காட்டுக்குள்ள வந்து கிடக்காவல. உன் பெரிய மாமியாரு சொத்த பூரா அந்த இருக்க பயலோ பேர்ல எழுதிட்டா என்ன செய்வா? சொத்த பத்தின ஒரு அக்கறை இல்லாம இருந்தா எப்படி? ஏமா இப்ப சொத்து தான் உனக்கு முக்கியமா? அங்க இருந்தா இவளால ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க முடியல. புஷ்பக்கத்தால தாங்க முடிய மாட்டேங்கி. அதனால தான் அந்த காட்டுக்குள்ள வந்து கிடக்கா, நிம்மதியாவது இருக்கா? இல்லல, அவ மாமியாரு குசுப்பு புருஷன் பேர்ல எல்லா சொத்தையும் எழுதிட்டாவன்னு வச்சுக்க. குசுப்பு ஒரு வில்லங்க முடிச்சவா. உங்களுக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டு அந்த தோட்டத்துக்குள்ள கூட இருக்க முடியாதே. வேற மார்மோன இவள எங்க போவாவே? இருக்கக்கு ஒரு வீடு கூட கிடையாது. பேங்க்ல என்ன பணமா குமிச்சு வச்சிருக்காவ, அதுவும் கிடையாது. வேற என்ன செய்வாவே? அதை நினைச்சுதால கவலைப்பட்டுட்டு சொல்லியே. ஏமா நீனே இவ்வளவு யோசிக்க? ஐயோ பெத்த பிள்ளைகளை பத்தி ஐயோ யோசிக்க மாட்டாவளாக்கா? பெரியத்த அப்படிலாம் ஒத்தரை விட்டுட்டு ஒத்தருக்கு செஞ்சிட மாட்டாவே. அவ எது செஞ்சாலும் சரியா தான் செய்வாவே. யார் நம்பிக்கையா இருக்காவளோ அவ பேர்ல தான் எழுதுவேன்னு அப்பவே சொல்லிட்டாவே. அதனால அவளுக்கு தெரிய நம்பிக்கையான ஆளு யாரு நீ. சரோஜினி புருஷன் தான் நம்பிக்கையான ஆளு, அப்படி பார்க்க போனா. அதெல்லாம் பெரியத்தை பாத்துக்கிட, நீ கவலைப்படாம இரு. சரிலா, நீ சொல்லியதும் சந்தோஷமான விஷயம் தான். அதுக்காக இப்படியே இந்த வீட்டுக்கு வந்துட்டு அங்கேயே இருந்துருவோன்னு இருக்காமே. அடிக்கடி போய் அந்த பெரியவரையும் பெரிய மனுஷியும் பார்த்துட்டு வர சொல்லு. சரிம்மா, நேத்து கூட அந்த வீட்டுக்கு போயிட்டு தான் வந்தா எல்லாரும். அஞ்சலி பொண்ணு பார்க்கக்கு மாப்பிள்ள வந்தாரு. அதுக்கு எல்லாரும் வர சொல்லி இருந்தாவே நாங்க எல்லாரும் அங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு தான் வந்தோம். அப்படியெல்லாம் அஞ்சலி பிள்ளைக்கு மாப்பிள்ள முடிவாயிட்டோ? எங்கம்மா முடிவாச்சு? பையன் நல்லதா இருந்தான், நல்லா படிச்சிருக்கானா, வேலை எல்லாம் பார்க்கானா. என்ன தாய் தோப்பே இல்லையா? சூர்யா குழந்தை இருக்காருல, அவர் பார்த்த மாப்பிள்ள தான். அவருக்கு ஃப்ரெண்டு தானா, அவர் தான் அந்த மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்தாரு. ஆனா அஞ்சலிக்கு தான் அந்த மாப்பிள்ளையை பிடிக்கலன்னு சொல்லிட்டா. ஏலா, நல்லா படிச்சிருக்கான், வேலை பார்க்கான்னு சொல்லி வேற எதுக்கு பிடிக்கல அந்த பிள்ளைக்கு? அவளை பத்தி தான் உனக்கு தெரியுமா? சினிமா பைத்தியம். மாப்பிள்ளைட்ட பேசணும்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு போய் 4 கேள்வி கேட்டாலாம். அவர் என்ன பதில் சொன்னாருன்னு தெரியல, பிடிக்கலன்னு சொல்லிட்டா. அதனால மாப்பிள்ளை போயிட்டாரு. நாங்க செஞ்சு வச்சிருந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு வந்தோம். அப்படி என்னத்த கேள்வி கேட்டுட்டா? உன் குழந்தை தானே பார்த்திருக்காரு மாப்பிள்ளையே. நல்ல பையனா தானே இருப்பாரு. வேற எதுக்கு கேள்வி கேட்டா பிடிக்காம போயிட்டுன்னு சொல்லியா? ஏமா அவ மனசுல என்ன இருக்கோ யாருக்கு தெரியும்? அதை விட்டு நான் கேட்டுக்கிட்ட கிடக்க முடியும்? மாப்பிள்ளை பார்த்துருந்து அவ பிடிக்கலன்ட்டா நின்று போச்சு, அவ்வளவுதான். ஏன்னா வேற மாப்பிள்ளை பாப்பா பிறகு கல்யாணம் நடக்கும். இந்த தங்கச்சிட்ட கொடுக்க பேசு. தாக்கா நான் பேசி. இந்தா. ஹலோ ஏம்மா. ஏல சரோஜினி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நம்ம மாடு எப்படி இருக்கு? கண்ணுக்குட்டி எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன். மாடுவெல்லாம் நல்லா இருக்கு. மார்மா இப்ப நல்லா பேசி வாங்கி சந்தோஷமா இருக்காவல? ஆமாம்மா, இப்ப நல்லா பாத்துக்கிட்டியா? நல்லா சந்தோஷமா தான் இருக்கும். நீ ஒரு நாள் வாமா. எதுக்கு ஒரு நாள் வந்துட்டு போனா அங்கேயே வந்து கிடக்கலாம். மாட்டை வேணாலும் பத்திட்டு வர சொல்லு.
அக்கால் தங்கச்சி அப்படி என்ன டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிய? என்ன டிஸ்கஸ் பண்ணுவாவே? எங்க அம்மாட்ட பேசிட்டு இருந்தோம். இப்பதான் போன பேசிட்டு கட் பண்ணி நீ வந்துட்டா. அப்படியா? உங்க அம்மா பேசினா கேட்ட உடனே எங்க அம்மாட்ட பேசணும்னு தோணுதே. போன போட்டு பேசி. போன்ல பேசினா பத்தாது. எங்க அம்மையை நான் நேரில் போய் பார்த்து பேசணும். 2 நாள் நான் இங்க இருக்க மாட்டேன், எங்க அம்மா வீட்டு போயிட்டு வரேன். என்னது 2 நாள் இருக்க மாட்டியா? இதுதான் என் தங்கச்சி பாத்துக்கிட்டே லட்சணமா? என்னமோ நாங்க இங்கேயே கிடப்போம், இங்கேயே ஊர்லவும் பாத்துக்கிடுவோம் சொன்னா எல்லாம் பொய்யா? இப்போ உங்க அம்மா வீட்டுல போய் 2 நாள் தங்க போறீங்க? டோப்பமாண்டா 2 நாள் தானே, நீ பாத்துக்க. நாங்க இல்லன்னா நீ தானே இருந்து பாத்துக்கணும். புருஷன் முன்னாடி என் தங்கச்சியும் குழந்தையும் பாத்துக்கிட்டே கிளம்பி ஓடி வந்தியே. இப்போ என்னடானா 2 நாள் காணாம போறீங்க? இங்க பார், உங்க அம்மா வீட்டுல போய் 2 நாள் தங்கறதா இருந்தா அங்க போய் பாத்துட்டு அப்படியே அத்தை வீட்டுக்கு ஓடி போயிரு. அதுக்கு வரங்க வரப்படாது சொல்லிவிட்டேன். நானே என் தங்கச்சியை பாத்துக்கிடுவேன். எதுக்கு டோப்பமாண்டா? பாக்கதா இருந்தா இங்கே இருந்து ஒழுங்கா பாக்கணும். அங்க இங்கே ஓடிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஒழுங்கா அங்க போய் பாத்துட்டு வீட்டுக்கு போ. அப்படிலாம் போக முடியாது, நான் பார்த்துட்டு இங்கே தான் வருவேன். வந்துதான் பாரு, நீ காலை உடச்சு விடி. சரி, அப்படின்னா எங்க அம்மா இங்க வர சொல்லி. ஓஹோ, நாங்க பேசுறது ஒட்டு கேட்டு வந்தியோ? அப்படின்னா உங்க அம்மா இங்க வரவளா? சரிதான், அப்ப எங்க அம்மையை வர வச்சுரியே. உங்க அம்மா எதுக்கு இங்க வரணும்? உங்க அம்மா எதுக்கு இங்க வரணும்? நாங்க எங்க அம்மா பெத்த பிள்ளையில எங்க கூட வந்து இருப்பா. எங்க அம்மா மட்டும் என்னைய பெக்காம என்ன தவிட்டுக்கா வாங்கிட்டு வந்தா? நாங்க இருக்கிறதுனால எங்க அம்மா என்னை பார்க்க இங்க தானே வருவா. என்னைய போக கூடாதுட்டா, எங்க அம்மா இங்க வர வைக்க போறே போ. சரியான போட்டி போட்டு இருப்பா ஆண்டியே. சோதனை, பெருஞ்சோதனை. மச்சான், ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேண்டாம். என்னாச்சு உங்களுக்கு? நேத்துல இருந்து ஒழுங்கா சாப்பிட்ட மாதிரியே இல்ல. இன்னும் அதையே நினைச்சிட்டே இருக்கீங்களா? விடு யாமினி. என்னாச்சு மச்சான்? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு யாமினி. மச்சான் என்னாச்சு? ஃபீல் பண்ணாதீங்க மச்சான். நான் எவ்வளவு தெரியுமா ஆசைப்பட்டேன். என் ஃப்ரெண்டுக்கும் என்னையும் மாதிரியே சொந்த பந்தம் எல்லாம் கிடைச்சிரும்னு நினைச்சேன். ஆனா கடைசியில அஞ்சலி அக்காவுக்கு பிடிக்கல, கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதை நினைச்சுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு யாமினி. விடுங்க மச்சான், அஞ்சலிக்கு பிடிக்கலன்னா நம்மளால என்ன செய்ய முடியும்? அவ தானே வாழ போறா. அவ ஏதோ கேள்விலாம் கேட்டாளா, அந்த கேள்விக்கு அந்த பையன் ஒழுங்காவே பதில் சொல்லலையா, அதனாலதான் அஞ்சலி பிடிக்கலன்னு சொல்லிட்டா. என் ஃப்ரெண்டு ரொம்ப பாவம் யாமினி. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே போனான். எனக்குன்னு யாருமே இல்லடா, கடைசி வரைக்கும் நான் இப்படிதான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே போனான். நம்ம வீட்டை பார்த்த உடனே அவனுக்கு இங்கேயே இருக்கணும்னு தோண ஆரம்பிச்சிருச்சான். இவ்வளோ சொந்தமா உனக்குன்னு கேட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டுட்டு போனான். இவ்வளோ சொந்தம் எனக்கு கிடைக்கலையேன்னு ரொம்பவே மனசு உடஞ்சு போயிட்டான் யாமினி. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிட்டு. மச்சான், இதே மாதிரி சொந்த பந்தத்தோட இருக்கிற மாதிரி ஒரு நல்ல பொண்ணா அவருக்கு பாப்போம். நம்மளே முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அத்தையும் அதான் சொன்னாங்க. இல்லை யாமினி, வேண்டாம். அவனுக்கு இப்ப கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டான். அக்காவை அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால இப்போதைக்கு கல்யாணத்தை பத்தி நான் யோசிக்க விரும்பலன்னு சொல்லிட்டு போயிட்டான் யாமினி. விடுங்க மச்சான், நீங்க எதுக்கு அதையே நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? இல்லை யாமினி, அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு வீட்டுல இருந்தான். நான் தான் எங்க அக்காவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். ஆனா கடைசியில இப்படி ஆகி போச்சு. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு யாமினி. அவனை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோன்னு தோணுது. மச்சான், அதை நினைச்சு நீங்க கஷ்டப்படாதங்க. நீங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கும் கஷ்டமா இருக்கு. இல்லை யாமினி, அவனுக்குன்னு யாருமே இல்லை. ஆறுதல் சொல்ல கூட அங்க யாருமே இல்லை தெரியுமா. அவனுக்குன்னு இருந்தது நாங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். நாங்களும் இங்க வந்துட்டோம். இப்போ அவன் ரொம்ப தனிமையா இருக்கான். ஏதாவது தப்பான முடிவு எடுத்துப்பானோன்னு வேற எனக்கு தோணுது. அச்சச்சோ, என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஆமா யாமினி, அவனை தேவையில்லாம இங்க கூட்டிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நீங்க வேணா போய் ஆறுதல் சொல்லிட்டு வாங்க. சரி யாமினி. என்ன பார்த்தாலும் அவன் பழசெல்லாம் நினைச்சு கஷ்டம் தான் படுவான். நீங்க கொஞ்ச நேரம் இருந்து அவரை சமாதானப்படுத்தி விட்டுட்டு அப்புறமா வாங்க. அஸ்வின் அண்ணாவையும் கூட்டிட்டு போங்க. சரி யாமினி. அக்காக்கு சீக்கிரமா வேற ஒரு நல்ல மாப்பிள்ள பார்க்கணும். ஆனா அக்கா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருந்தா எந்த மாப்பிள்ளையும் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்டா இருக்க போய் எல்லா கேள்விக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு போயிருக்கான். அவங்க என்னடானா சினிமால ஹீரோயினா நடிக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுமா சொல்லு? இனி போய் அவங்களால ஹீரோயினா நடிக்க முடியுமா? கல்யாணம் பண்ணிட்டு அவங்க லைஃபை வாழ்றது தானே நல்லது. மச்சான், அது அஞ்சலியோட ஆசை, நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாதுல்ல. கரெக்டு தான் யாமினி. இருந்தாலும் அக்காக்கு ரியாலிட்டி என்னன்னு புரிய வைக்கணும். ஹீரோயின்லாம் ஆக முடியாது, நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நல்ல லைஃபை வாழுங்கன்னு சொல்லணும். நான் இதை போய் சொன்னா அஞ்சலி ஏத்துக்கவே மாட்டாளே. என் மேலேயும் கோபம் தான் படுவா. அவளுக்கு சின்ன வயசுல இருந்து இந்த ஆசை இருக்கு. மாமா அத்தையும் அவளை எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. ஏதோ விளையாட்டுத்தனமா சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு விட்டுருவாங்க. அந்த ஆசை அவன் மனசுக்குள்ள இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நாங்களே எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ போய் நீ ஹீரோயின்லாம் ஆக மாட்டேன் அப்படி இப்படின்னு ஏதாவது நெகட்டிவா சொன்னா அவன் மனசு கஷ்டப்படுவாள்ல. இப்படியே அக்கா இருந்தாங்கன்னா உங்களுக்கு கல்யாணமே ஆகும் போயிரும் யாமினி. எப்போ வேணாலும் ஹீரோயின் ஆகலாம்.
ஆனா காலகாலத்துல கல்யாணம் முடிஞ்சிடணும். ஏற்கனவே அக்கா கல்யாணம் முடியாம நான் கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டேன். அதுவே முதல்ல பெரிய தப்பு. இன்னும் அக்கா கல்யாணம் பண்ணாம இப்படி நாட்கள் கடத்திட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் மாப்பிள்ளை கிடைக்காது. அதுக்குதான் சொல்றேன், நீ கொஞ்சம் அக்கா கிட்ட பேசு. இந்த மாதிரிலாம் தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்க வேண்டாம்னு சொல்லு. கேள்வி கேட்கறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு முதல்ல சொல்லி புரிய வை. சரி, அஞ்சலி கிட்ட நான் பேசுறேன். நீங்க அதை நினைச்சு கவலைப்படாதங்க. நீங்க போய் உங்க ஃப்ரெண்டை பாருங்க மச்சான். சரியாம் நீ, நான் போயிட்டு வரேன். யாராவது கேட்டாங்கன்னா நீ கொஞ்சம் சொல்லிருந்தேன். எப்படியோ நான் நைட்டு வருவேனான்னு கூட தெரியல. சரி மச்சான், நான் பாத்துக்கிறேன். நீங்க வேணும்னா ஒரு நாள் கூட அவர் கூட தங்கிட்டு வாங்க. சரியாம் நீ, போயிட்டு வரேன். சரி மச்சான். மச்சான் எவ்வளோ நல்லவரா இருக்காரு. அடுத்தவங்க கஷ்டத்தை தான் கஷ்டமா நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாரு. நான் கூட மச்சான ஸ்டார்டிங்ல புரிஞ்சிக்கவே இல்லை. இப்பதான் அவரோட குணத்தை பத்தி நல்லா புரியுது. நான் தான் இனி மச்சானுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். மச்சான் இப்போ அஞ்சலி கிட்ட பேச சொல்லியிருக்காங்க. முதல்ல போய் இந்த விஷயத்த பத்தி அஞ்சலி கிட்ட பேசணும். அஞ்சலி, நாளைக்கு நான் என் புருஷன் வீட்டுக்கு போறேன். அத நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு அஞ்சலி. எனக்கு தான் ஷில்பா, நீ இல்லாம ரொம்பவே கஷ்டமா இருக்கும். பட் பரவாயில்ல, நீ உன் மாமியார் வீட்டுல போய் நல்லபடியா வாழு, அதான் உனக்கு நல்லது. ஏன்னா உனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் நீ நல்லபடியா வாழணும் புருஷன் வீட்டுல, அதான் உனக்கு நல்லது. அங்க போனா அதை செய்யின்னு சொல்லுவாதான் ஒரே கடுப்பா இருக்கும். இங்க நான் எவ்வளவு ஃப்ரீயா இருக்கேன், ஆனா அங்க அப்படிலாம் இருக்கவே முடியாது அஞ்சலி. பரவாயில்ல, கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வேடு. வாய்ப்பே இல்ல. என் புருஷன் நாளைக்கு காலையிலேயே நீ கூட்டிட்டு போக வந்துருவேன்னு சொல்லிட்டாவ. ஓகே ஓகே, பார்த்து போயிட்டு வா. எது நினைச்சோ கவலைப்படாத. உனக்கு கஷ்டமா இருந்தா இந்த மாதிரி மறுபடியும் ஒரு 10 days வந்து இருந்துட்டு போ. ஆமா, அப்படிதான் எனக்கு தோணுது. ஓகே ஷில்பா, அடிக்கடி ஃபோன் பண்ணு. சரி அஞ்சலி. அஞ்சலி, நீ எதுக்காக இப்படி பண்ண? அந்த பையனை ஏன் வேண்டான்னு சொன்ன? உன்னால மச்சான் இப்ப எவ்வளவு ஃபீல் பண்றாங்க தெரியுமா? அந்த பையன் எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? பாவம், அந்த பையனுக்கு யாருமே இல்ல. அந்த பையனை போய் இப்படி கஷ்டப்படுத்திட்டியே. நான் என்ன கஷ்டப்படுத்தினேன்? கல்யாணம் பண்ணிக்கிட்டா வேண்டான்னு சொன்னேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க மனசு ஒத்து போதான்னு பார்த்தேன். கொஞ்சம் கூட ஒத்து போல, அதனால வேண்டான்னு சொல்லிட்டேன். நீ கேட்டதெல்லாம் ஒரு கேள்வியா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் யார் கேட்பா முதல்ல? கரெக்டா சொன்ன யாமினி. அந்த பையன் சொன்ன பதில் எல்லாமே கரெக்ட் தான். இவதான் தேவையில்லாம என்னென்னவோ யோசிக்க. பாத்தியா, ஷில்பா கூட சொல்றா அந்த பையன் சொன்ன பதில் எல்லாமே கரெக்ட் தான். ஒரு நார்மல் மனுஷன் அந்த மாதிரி தான் பதில் சொல்லுவான். நீ தான் ஒரு இமேஜினேஷன் உலகத்துக்குள்ள இருக்க. இந்த மாதிரி இருந்தா எப்படி? உன்னோட லைஃப் எப்படி நல்லா இருக்கும்? ஒழுங்கா அந்த உலகத்தை விட்டு வெளியே வா. இந்த உலகம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கோ. ஒருத்தரால 10 பேர்லாம் அடிக்க முடியாது. இது ஒன்று சினிமா கிடையாது, நிஜ வாழ்க்கை. மழை வந்தா எப்பவுமே நனைஞ்சுக்கிட்டேவும் இருக்க முடியாது. நீ தான் தேவையில்லாம ஏதோ கற்பனையெல்லாம் பண்ணி வச்சிட்டு இருக்க. இந்த உலகம் வேற மாதிரி அஞ்சலி. இங்க பாரு யாமினி, என்னோட கற்பனை உலகமாவே இது இருந்துட்டு போட்டோம். எனக்கு யாரு செட் ஆகுறாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். என்னோட டேஸ்ட் கொஞ்சம் கூட இல்லாதவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட லைஃப் நல்லாவே இருக்காது. அப்படின்னு நீ யோசிக்காத. அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. உன்னை யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்க. அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். என்ன சொல்ற? ஆமா, அதே சினிமா டைலாக் தான் நானும் சொல்றேன். உனக்கு பிடிச்சவங்கள விட உன்னை பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்க வாழ்க்கை நல்லா இருக்கும். எனக்கு பிடிச்சது யாரு? அந்த பையனா? அந்த பையனோ எந்த பையனோ உன்னை யார் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்க. இப்படி கண்டதெல்லாம் யோசிச்சு உன் லைஃபை கெடுத்துக்காத. எனக்கு சொல்லணும்னு தோணிச்சு, நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல உன் இஷ்டம். இனி பாக்குற மாப்பிள்ளையாது ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்க. இந்த மாதிரிலாம் லூசுத்தனமான கேள்வியை கேட்கறது முதல்ல நிறுத்து. நான் கொஸ்டின் கேட்டுதான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்ப நான் ஏன் லைஃப் நல்லா இருக்கும்? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உன்னை பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்க உன் லைஃப் நிஜமாலே நல்லா இருக்கும். இதுக்கு மேலேயாவது மற்றவங்கள கஷ்டப்படுத்தாம இரு. இனி ஏதாவது மாப்பிள்ளை பார்த்தாங்கன்னா பிடிக்கலன்னு சொல்லாத. அவ்வளோதான், நான் சொல்லிட்டேன். இவன் எப்படி கோவப்பட்டுட்டு போறா? நீ செஞ்சது தப்பு தானே? அந்த பையனுக்கு யாரும் இல்ல. தம்பி தான் அந்த பையனை பார்த்திருக்கா, நீ வேண்டான்னு சொல்லிட்டால. அதான் தம்பி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பான் போல. யாமினி அத கோவமா பேசிட்டு போறா. ஷில்பா, எனக்கு பிடிச்சத நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், பிடிக்கலனா எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதுவும் கரெக்ட் தான் அஞ்சலி. இருந்தாலும் நீ அப்படி செஞ்சிருக்க கூடாது. இனி உன்னை யாராவது பிடிச்சிருக்குன்னு சொன்னா